சிம்புதேவன் இயக்கத்தில் காமெடி கிங் யோகி பாபு நடிப்பில் போட் வெற்றி நடை போடுகிறது. Hola! Vacation to Dubai starts from rupees 29,999 only. GT Holidays. ஒரு இஸ்லாமியர் மீதான ஒரு ஆணவ படுகொலை நடந்திருக்கு. இது பெரிய அளவில் பேசப்படலை. தலித்திய அமைப்புகளும் சாதிக்கு எதிராக பேசக்கூடிய அமைப்புகளும் இதற்கு எதிராக பெரிய கண்டனம் கொடுக்கல அப்படின்னு சொல்றீங்க. அரசியல் வட்டாரங்களில் தலித் இயக்கங்கள் யாருமே கண்டிக்கல, இப்போ வரைக்கும் கண்டிக்கல. விசிகாவோ இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிகளில் இருக்கக்கூடிய நபர்களோ இல்லை தீண்டாமை ஒழிப்பு முன்னணியோ மற்ற இயக்கங்களோ யாருமே பெரிய கண்டனம் போஸ்டர் கூட ஒன்று காமிச்சிங்கன்னா பரவாயில்ல, அப்படி எந்த போஸ்டருமே இல்லை. ஃபுட்டேஜை ரிலீஸ் பண்ணி என்ன சொல்ல வராங்க, காவல்துறைக்கு தெரியாமல் அந்த வீடியோ வெளியே வராது. அப்போ காவல்துறை அந்த வீடியோவை வெளியே விடுறாங்க. அது மீடியாஸ்லையும் சோஷியல் மீடியாஸ்லையும் வருது. அப்போ சோஷியல் மீடியாஸில் பிளர் பண்ணாத வீடியோஸ் வருது. அப்போ அந்த வீடியோவை ஒரு லட்சக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க. என்ன மெசேஜ் சொல்ல வராங்க? கொன்றவர்கள் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள், அதனால தான் இது பேசப்படலான்னு சொல்கிறீங்க. வேறு ஒரு சமூகத்திலேயோ ஒரு ஆதிக்க சாதி சமூகத்தை சேர்ந்தவர்கள் கொண்டிருந்தாங்கன்னா இது பெரிய அளவில் இந்த இயக்கங்களால் பேசப்பட்டிருக்கும். தொடர்ந்து இடைநிலை சாதிகளுக்குள்ளாலே அவ்வளவு வன்முறைகள் இருக்குது. அதாவது ஆணவப்படுகொலை மற்ற கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இதை குறித்தும் பேசுபொருள் இல்லை. இது தமிழ்நாட்டில் நடந்த முதல் சம்பவம்னு வேணால் சொல்லலாம். திமுக சார்பான ஒரு நரேட்டிவ் செட் பண்ணக்கூடிய தரப்புகள் என்ன பண்றாங்கன்னா, பாத்தீங்களா தலித்துகள் எவ்வளவு சாதிய கொடூரத்தோடு இருக்கிறாங்க, முஸ்லீம்கள் பாத்தீங்களா எவ்வளவு சாதியவாதத்தோடு இருக்கிறாங்க, இந்த மாதிரியான நரேஷன்ஸ் தான் செட் பண்ணிட்டு இருக்காங்க. நீதிபதி சந்துரு தலைமையில் ஒரு சமூக நீதி கண்காணிப்பு குழுன்னு போட்டாங்க. அதில் பள்ளி குழந்தைகள் கையில் கயிறு, கழுத்தில் இது நெத்தியில் மத சின்னங்கள்லாம் போடக்கூடாது. ஆனால் இன்னைக்கு பார்த்தா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கையிலையும் கயிறு தான் இருக்க தான் செய்யுது. இப்போ எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் ஒரு சாதி ரீதியான ஒரு பேச்சு இருந்தாவே அதை கண்டிக்கக்கூடிய இயக்கங்கள் தான் தொடர்ந்து தமிழ்நாட்டில் பார்த்துருக்கோம். அவங்க ஏன் இதை பேசவே ஆல்ரெடி டேக்கன் கிராண்டட். எப்படின்னா என்னதான் இருந்தாலும் இவன் காங்கிரஸ் ஓட்டு போட்டுருவான், என்னதான் இருந்தாலும் திமுக ஓட்டு போட்டுருவான்ல, ஆல்டர்னேட் சாய்ஸ் கிடையாதுல்ல அப்படின்ற ஒரு லெத்தாஜிக்கான ஒரு இடம் இருக்குல்ல. மக்களாக பார்க்கல, ஒரு ஓட்டாக பார்க்குறாங்க. என்னதான் இருந்தாலும் இவன் நமக்கு ஓட்டு போட்டுருவான். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வெல்ஃபேர் கட்சியின் அஸ்வத் சரியத்தி அவர்கள். வணக்கம் சார். தருமபுரியில் ஒரு காதல் ஜோடி முகமது ஆசிக் அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கார் பெண்ணோட சகோதரர்களால். இதற்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஆணவ படுகொலை நடக்கும், ஒரு சாதி இன்னொரு சாதியின் மீதான ஒரு தாக்குதல் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு இஸ்லாமியர் மீதான ஒரு ஆணவ படுகொலை நடந்திருக்கு. இது பெரிய அளவில் பேசப்படலை. தலித்திய அமைப்புகளும் சாதிக்கு எதிராக பேசக்கூடிய அமைப்புகளும் இதற்கு எதிராக பெரிய கண்டனம் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அதற்கான கண்டனங்கள் பதிவு பண்ணிட்டு தானே சார் இருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இல்லை, இப்போ வெள்ளிக்கிழமை நடந்துச்சு அந்த படுகொலை. அப்போ நியூஸஸ்லேயும் சோஷியல் மீடியாஸ்லேயும் முதல்ல அந்த வீடியோ ஃபுட்டேஜ் வருது. 4-5 நாளாக பார்த்தோம்னா பெரிய அளவுக்கு யாரும் கண்டனம்லாம் தெரிவிக்கல. விசிகாவோ இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிகளில் இருக்கக்கூடிய நபர்களோ இல்லை தீண்டாமை ஒழிப்பு முன்னணியோ மற்ற இயக்கங்களோ யாருமே பெரிய கண்டன போஸ்டர் கூட ஒன்று காமிச்சிங்கன்னா பரவாயில்ல, அப்படி எந்த போஸ்டருமே இல்லை. பாதிக்கப்பட்ட தரப்போட யாரும் நிற்கலை. அப்போ ஒரு 2 நாள் கழிச்சு நான் ஒரு 2-3 சேனலில் பேட்டி கொடுக்குறோம். பேட்டி வந்ததுக்கு பிறகு எம்எல்ஏ ஜவஹர்லா ஒரு அறிக்கை விடுறாரு. அப்புறம் எஸ்டிபி கட்சியிலேருந்து ஸ்டேட்மெண்ட் வருது கண்டனம். அப்போ 2 முஸ்லீம் இயக்கங்கள் மட்டும்தான் கண்டன அறிக்கை கொடுக்குறாங்க. தனிச்சட்டம் வேணும் அப்படின்ட்டு 2 பேருமே வலியுறுத்துறாங்க. தலித் இயக்கங்கள்லேருந்து பார்த்தோன்னா முதல் நீலம் மட்டும் அவங்களோட ட்விட்டர் ஸ்பேஸில் போட்டிருந்தாங்க ஒரு சின்ன கண்டனம். அப்புறம் இங்கே ஐபிசிலையும் பேசின வழக்கறிஞர் மோகன் ஒரு லெட்டர் மாதிரி தெரிவித்து ஒரு கண்டனம் இது பண்ணியிருந்தார். இப்போ மோகனோட அவர் பண்ணுறாரு, அதையும் நான் தான் டிசைன் பண்ணுறோம், எல்லாருமே ஒன்றா தான் இது பண்ணுறோம். அப்போ இது இவ்வளோதான் நடக்குது. அப்போ பெரிய கண்டனம்னா நீலம் தான் கொடுத்துருக்குறாங்க. வேற எந்த இயக்கங்களும் கண்டனம்லாம் தெரிவிக்கல. இன்னொன்று அந்த வீடியோ இருக்குல்ல, வீடியோ முதல்ல அப்படி வரது சரியா அப்படின்னு தெரியல. ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் கொலையிலையும் பார்த்தோம், ஒரு ஃபுட்டேஜை முதல்ல லீக் பண்ணுறாங்க. அது சட்டத்துக்கு புறம்பானது, வழக்குகளுக்கும் திசை திருப்போம். அப்போ அந்த வீடியோ முதல்ல சர்க்குலேட் பண்ணும்போது அது ஒரு வகையான மெசேஜ், நம்ம தனிச்சட்டம் வேணும்னு சொல்கிறோம் ஆணவ கொலைகளுக்கு எதிராக. அப்போ இன்னொரு பக்கம் இந்த ஃபுட்டேஜை ரிலீஸ் பண்ணி என்ன சொல்ல வராங்க, காவல்துறைக்கு தெரியாமல் அந்த வீடியோ வெளியே வராது. அப்போ காவல்துறை அந்த வீடியோவை வெளியே விடுறாங்க. அது மீடியாஸ்லேயும் சோஷியல் மீடியாஸ்லேயும் வருது. அப்போ சோஷியல் மீடியாஸில் பிளர் பண்ணாத வீடியோஸ் வருது. அப்போ அந்த வீடியோவை ஒரு லட்சக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க. என்ன மெசேஜ் சொல்ல வராங்க? அப்போ நான் பார்த்தியா, நான் அவ்வளோ கொன்னுட்டேன்,
அப்படின்னு ஏதாவது அந்த சொல்ல வராங்களா மெசேஜ் இந்த வீடியோவின் வழியா? இப்ப இதற்கு வந்து பெரிய அளவில் கண்டனம் இல்லைன்னு சொல்றீங்க. வெட்டி கொன்றவர்கள் வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள், அதனால தான் வந்து இது பேசப்படலான்னு சொல்றீங்களா? வேறு ஒரு சமூகத்திலேயோ ஒரு ஆதிக்க சாதி சமூகத்தை சேர்ந்தவர்கள் கொண்டிருந்தாங்கன்னா இது பெரிய அளவில் இந்த இயக்கங்களால் பேசப்பட்டிருக்குமா? இல்லை, இப்போ அதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த வெள்ளிக்கிழமையில தர்மபுரியில் நடக்கிறது மட்டும் சிவகாசியில் ஒன்று நடக்குது. அதுலேயும் என்னன்னா 2 இடைநிலை சாதி சமூகங்களை சேர்ந்தவர்கள், இப்போ ஒரு தேவர் சமூகம், அதுக்கப்புறம் வந்து ஆசாரின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த 2 சமூகங்களுக்கு உள்ளால நடக்குது, அதில் வெட்டி படுகொலை நடக்குது. இப்போ இந்த மாதிரி பார்த்தோம்னா தொடர்ந்து இடைநிலை சாதிகளுக்குள்ளாலே அவ்வளவு வன்முறைகள் இருக்கு. அதாவது ஆணவ படுகொலை, மற்ற கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இதை குறித்தும் பேசுபொருள் இல்லை. இங்கே பல விஷயங்களுக்கு கடந்த 3-4 வருஷமா பல ஆணவ படுகொலைகள் நடந்துகிட்டே இருக்கு. எதற்குமே பேசுபொருளாகவே இல்லைன்றதான் விஷயம். இப்போ இதுல வந்து என்னன்னா, இது தமிழ்நாட்டில் நடந்த முதல் சம்பவம்னு வேணா சொல்லலாம். முகமது ஆசிக் இது வரைக்கும் முஸ்லீம்கள் மீது யாரும் வந்து அதாவது படுகொலை செய்கிற அளவுக்கு இருக்காது. அப்படியே கொலையாக போகக்கூடிய சூழலுக்கெல்லாம் போகாது முஸ்லீம்கள் மீது. அதுவும் இல்லாமல் தலித் இயக்கங்களுக்கும் முஸ்லீம் இயக்கங்களுக்கும் நீண்ட நெடுகாலமா ஒரு ஒரு உறவு இருந்துகிட்டு இருக்கு. அதாவது அண்ணல் அம்பேத்கர் காலத்துல இருந்து அண்ணல் அம்பேத்கரை வட்டமேசை மாநாட்டிற்கு அனுப்பினதுல இருந்து நம்ம பார்த்தோம்னா கூட முஸ்லீம் லீக் காலத்துல இருந்து தலித் இயக்கங்களுக்கும் முஸ்லீம்களுக்குமான உறவுன்றது ரொம்ப நெருங்கிய உறவு. அது வந்து எல்லாருக்குமே ஒரு கல்ச்சரல் ஷாக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இது எப்படி நடந்துச்சு அப்படின்ற இடத்துல ஒரு 2 நாள் இருந்தாங்க. ஆனா இது பேசணும், பேசும்போது மட்டும்தான் தலித்துகளுக்குள்ளால இருக்கக்கூடிய அந்த சாதி தன்மைகள் எல்லாமே வந்து களையப்படும். அதே மாதிரி முஸ்லீம்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிற்போக்குத்தனங்கள்லாம் இருக்கலாம், இது பேசினா மட்டும்தான் களையும். அப்ப இது பேசு பொருள் ஆகாம இன்னொரு தரப்பான இந்த ஓபிசி இந்துக்கள்னு சொல்லக்கூடிய திமுக சார்பான ஒரு நரேட்டிவ் செட் பண்ணக்கூடிய தரப்புகள் வந்து என்ன பண்றாங்கன்னா, பாத்தீங்களா தலித்துகள் எவ்வளவு சாதிய கொடூரத்தோட இருக்கிறாங்க, முஸ்லீம்கள் பாத்தீங்களா எவ்வளவு சாதியவாதத்தோட இருக்கிறாங்க, இந்த மாதிரியான நரேஷன்ஸ் தான் செட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தமிழ்நாடு முழுக்க பல்வேறு ஆணவ படுகொலை நடந்திருக்கு. அதற்கான போராட்டங்கள் தொடர்ந்து தலித் அமைப்புகள் தொடர்ந்துகிட்டு தான் இருக்காங்க. குறிப்பாக விசிக வந்து பல்வேறு இந்த மாதிரி சம்பவங்களுக்கு வந்து போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. இதற்கு விசிக திருமாவளவன் அவர்கள் வந்து பெரிய கண்டனம் தெரிவிக்கலையா? விசிகால இருந்து கண்டனம் எதுவும் தெரிவிக்கல. அப்போ இது மௌனமாவே இருக்கு. நான் கம்யூனிஸ்ட் கட்சி விசிகாவை தாண்டி பார்த்தா கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இந்த கொலைக்கு வந்து மௌனமா தான் இருக்கிறாங்க. ஒன்றும் இல்லாம கடந்த வாரம் ஒரு பள்ளப்பட்டியில வந்து கரூர் பள்ளப்பட்டியில ஒரு முஸ்லீம் ஒருத்தர் வந்து ஏதோ பேசுறாருன்றது வந்து ஒரு பெரிய பேசு பொருளாகி அதற்கு வந்து கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டு தலித் இளைஞரை வந்து தாக்குனாரு அப்படிங்கிற மாதிரி. அது வந்து அது 2 பேரும் மைனர், அந்த பொண்ணும் மைனர், அந்த பையனும் மைனரு, அந்த பொண்ணும் வந்து முஸ்லீம் கிடையாது. அதற்கு வந்து இஸ்லாமிய அமைப்புகளோ இஸ்லாமிய ஆதரவாளர்களோ பேச மாட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல, அவங்க தரப்புல சொல்றது இல்ல. அந்த இஷ்யூ வந்து எப்படி வருதுன்னா, அது மே மாசம் நடந்த வீடியோ. அப்ப அந்த இஷ்யூ வந்ததுக்கு பிறகு அந்த 2 குடும்பத்திலையும் சேர்ந்து, அதாவது அந்த பையன் குடும்பத்திலையும் பொண்ணு குடும்பத்திலையும் பேசி அது பிரச்சனையும் முடிஞ்சிச்சு. அதை ஒரு 4-5 மாசம் ஜூலை மாசம் இதே மாதிரி தானே அவர்களும் சொல்லுவாங்க, அந்த பிரச்சனையை அவங்களே பேசி தீர்த்துட்டாங்க. இல்ல அந்த பிரச்சனை முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜூலை மாசம் அந்த ஆடியோ சர்க்குலேட் ஆகுது. சர்க்குலேட் ஆனதுக்கு அப்புறம் அது என்னவா நரேட்டிவ் செட் பண்ணப்படுறாங்க, என்ன கருத்து பிம்பத்திற்குள்ளால அதை செட் பண்ணப்படுதுன்றது இருக்குல்ல. அவர் சாதிய வசைச்சொல் சொல்றாரு அதுல, அதற்கு வந்து வழக்கு போடலாம். அவர் அதை அடிக்கிறாரு, அதற்கு வழக்கு போடலாம். அப்ப அவர் தம் பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய வேற இந்து சமூகத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு வந்து போகுது, சின்ன பிள்ளை, அது ஒரு 9th 10th படிக்கிற பொண்ணு. அந்த பொண்ணு போகுதுன்ற பட்சத்துல கண்டிக்கிறாரு, அந்த பையனை அடிக்கிறாரு. அதுக்கெல்லாம் யாரும் ஆதரவெல்லாம் தெரிவிக்கல. அதுக்கு வழக்கு போட்டிருக்கிறாங்க, தமிழ் புலிகள் அமைப்பு வழக்கு போட்டிருக்கிறாங்க, அதெல்லாம் நடக்கட்டும். இப்ப அதை ஒட்டி ஒரு விவாதம் நடக்குது. அதற்கு முன்னாடி கடந்த வாரத்திற்கு அதற்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து ஃபயாஸ்ன்ட்டு ஒரு ஸ்டாண்டப் காமெடி, அதற்கு வந்து திராவிட அமைப்புகள் எல்லா அமைப்புகளும் வந்து ஃபயாஸ் எப்படி பேசலாம், பெரியாரை குறித்து எப்படி பேசலாம், ஃபயாஸ் வந்து ஒரு ஏத்திஸ்ட், ஒரு லிபரல் ஒரு ஆள், ஸ்டாண்டப் காமெடின்னு அந்த அவர் வந்து இஸ்லாத்தை குறித்தும் பேசியிருக்கிறாரு, அதாவது அவதூறு பேசியிருக்கிறாரு, பெரியாரை குறித்தும் அண்ணாதுரை அவர்கள் கிரியேட் பண்ண அவதூறை அவர் திருப்பி வந்து வட மாநிலங்கள்ல ஆர்எஸ்எஸோ பிஜேபியோ இந்துத்துவவாதிகள் வந்து பேசக்கூடிய நபர்களோட பெயரையோ அவங்களோட மதத்தையே கண்டுபிடிச்சு தான் அந்த விமர்சனங்களை தொடங்குவாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள் தலித் இயக்கங்கள் பேசுறாங்க. அவர்களும் இதே தொடர்கிறாங்க. ஆமா, அதே தான். இப்போ அந்த கரூர் பள்ளப்பட்டி செகண்ட் டயர் சிட்டிஸ்ல இருக்கக்கூடிய வில்லேஜ்ல இருக்கக்கூடிய பேர்லாம் எனக்கும் தெரியாது. அப்போ வந்து அவர் முன்னாடி அவரோட தலையில ஒரு தொப்பி இருக்கு, ஒரு தாடி இருக்கு. அப்படி பார்த்தா ஒரு முஸ்லீம்னு ஒரு தோற்றம் இருக்கு. அப்போ 2வது வந்து ஃபயாஸ் ஹுசேன்ற பையன், அந்த பையன் ஸ்டாண்டப் காமெடியன் வந்து வெளிப்படையாக தான் பண்ணிட்டு இருக்கிறான். இதற்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட வைரல் ஆச்சு, ஏதோ ஒரு கோயம்புத்தூரை ஒட்டி ஒரு ஸ்டாண்டப் காமெடி பண்ணும்போது. அப்போ அந்த பையன் பேர் ஃபயாஸ் ஹுசேன். அவன் பேசுகிற பாலிடிக்ஸ் வந்து என்னன்றதை பார்க்கறது இல்லை பேசுகிற தன்மை அது எதையுமே பார்க்கறது இல்லை. ஃபயாஸ் ஹுசேன் இந்த இடத்துல வந்து தாடி தொப்பி, அப்போ அந்த ரிலீஜியஸ் ப்ரொஃபைலிங்னு சொல்லுவாங்க.
ஒருத்தர் அங்கே ஒருத்தன் கருப்பாக இருக்கிறான் அப்படின்னா பிளாக்ஸ் மேலே அமெரிக்காவில் நடக்கும் கருப்பாக இருக்கிறதுனால. இப்போ இங்கே அதே மாதிரியான முஸ்லீம் அடையாளங்கள் இருக்கிறதன் காரணத்தினால இப்போ நம்ம ட்ரெயினில் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு ஒரு 2 வருஷம் நினைக்கிறேன். அப்போ ஒரு ஆர்பிஎஃப் ஆஃபீஸர் வந்து ஷூட் பண்ணிடுவார் ஒருத்தர் ட்ரெயினில் போனவரை. அப்போ அந்த ட்ரெயினோட ஃபுட்டேஜ் வந்து மீடியாஸ்லாம் சர்க்குலேட் ஆச்சு. அந்த ஃபுட்டேஜை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்பிஎஃப் ஆஃபீஸராக அதுக்கப்புறம் மனநலம் பிறந்தவர் அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. ஆனால் அவர் ஷூட் பண்ணது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த தாடி வச்ச தொப்பி வச்ச ஒரு ஒரு வெள்ளை உடை ஒருத்தனை ஒரு ஆள் மேலே ஷூட் பண்ணுறாரு. அவர் இறக்குறாரு. அப்போ அந்த ட்ரெயினில் பக்கத்தில் யாருமே சலனம் ஆகலை. அப்போ இது என்ன சொல்லுவாங்கன்னா அவர்களுக்கு தெரியும் தன்னை அவன் கை வைக்க மாட்டான்ட்டு. அப்போ வந்து நீங்களாம் அப்போ அவர் வாசகம் வரும் பாகிஸ்தானுக்கு போங்கடா நீங்களாம் அப்படின்ற வாசகத்தோடு தான் அவர் வந்து கத்திக்கிட்டு அந்த ஆர்பிஎஃப் ஆஃபீஸர் ஷூட் பண்ணுறாரு. இப்போ இங்கே இஸ்லாமோஃபோபியா எந்த அளவுக்கு ஊடுருவி இருக்குன்னா இப்போ நீங்களும் நானும் உட்காந்துட்டு இருக்கிறோம் என் மேலே ஒருத்தன் கை வைக்கிறான் உங்கள் மேலே கை வைக்க மாட்டான்ற இடம் இருக்குல்ல, அன்கான்ஷியஸ்லி ஒரு இடம் இருக்குல்ல, அந்த பாலிடிக்ஸ் வந்து இந்தியாவில் உருவாயிருக்கு. எப்படி இருந்தாலும் நம்ம மேலே கை வைக்க மாட்டான். பேர் இப்போ லெட் ஃபவுண்டேஷன் நடுவில் அதில் வந்து ஒரு ரெஸ்யூம்ஸ் வந்து ஐடி கம்பெனிஸ்க்கு வந்து அனுப்பிச்சாங்க. அதில் வந்து முஸ்லீம் பெண்கள் பசங்க இவங்களோடது குவாலிஃபிகேஷன் அதாவது யூஜி பிஜி அந்த குவாலிஃபிகேஷன் போட்டு அதே மாதிரி ஒரு மற்ற பேரில் மற்ற கம்யூனிட்டிஸோட பேரில் வந்து ஒரு ராஜேஷன் இருக்குன்னா இங்கே வந்து அன்வர் அப்படின்ட்டு இப்படி அனுப்பும்போது பெருவாரியான முஸ்லீம் பேரில் இருக்கக்கூடிய ரெஸ்யூம்ஸ் வந்து புறக்கணிக்கப்படுது லேபர் மார்க்கெட்டில். இதை குறித்து எம்பி ஓவேசியும் அப்போ கண்டனம் தெரிவிச்சிருந்தார். அப்போ லேபர் மார்க்கெட்டில் அது ஒரு வகையான ரிலீஜியஸ் ப்ரொஃபைலிங். நான் என் பேர் போட்டேன்னா அஸ்வத் சரியத் இல்லை முகமது ஃபரான் ஏதோ ஒரு பேர் இருக்குல்ல, அப்போ அந்த பேர் இருந்தாவே போதும். என்னை புறக்கணிக்கிறதுக்கு நான் என்ன பேசுகிறேன், நான் திமுக காரனா காங்கிரஸ் கட்சிக்காரனா, என் மூளைக்குள்ளால என்ன இருக்குது, இல்லை நான் யாருக்காக பேசுறேன்னா, இல்லை நான் கம்யூனிஸ்டா. இல்லை இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து வட மாநிலங்களில் தான் நடக்குது, தமிழ்நாட்டில் நடக்கல. தமிழ்நாட்டில் வந்து வேற வகையில் வந்து நடக்குது. அப்போ அதுதான் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரியான ரெஸ்யூம்ஸ் இல்லை கடைகள் கிடைக்கிறது, அதாவது ஒரு கடை எடுக்கிறீங்கன்னா முஸ்லீம்களுக்கு கடை கிடைக்காது, வீடு கிடைக்காத பிரச்சனை எல்லாரும் சொல்லுவாங்க, முஸ்லீம்னா வீடு கொடுக்க மாட்டாங்கன்றது. கடை கிடைக்காது. ஒரு ஏரியாவில் போயிட்டு நீங்கள் கெட்டோ வைஸ் வந்து சென்னைக்குள்ளாலேயும் இருக்க தான் செய்யுது. சில ஏரியாவுக்குள்ள போனால் ஜெயின்ஸ் மட்டும்தான் இருக்க முடியும், மற்ற கம்யூனிட்டிஸ் வந்து உள்ளே இருக்க முடியாது. சில ஏரியாஸில் வந்து பேக்வர்ட் கம்யூனிட்டிஸே உள்ளே போக முடியாதுன்ற ஏரியாஸ்லாம் இருக்குது. அப்போ இங்கே ரிலீஜியஸ் எப்படி கேஸ்ட் ப்ரொஃபைலிங் இருக்கோ சாதி பார்க்குறாங்களோ அதே மாதிரியான ரிலீஜியஸ் ப்ரொஃபைலிங் வந்து இருக்குது தமிழ்நாட்டிற்குள்ள. இப்போ இந்த இன்சிடெண்ட்டில் வந்து ஏன் மௌனம் காக்குறாங்க தர்மபுரி இஷ்யூ இல்லைன்னா கல்ச்சுரல் ஷாக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஷாக்கில் தான் இருக்கிறாங்க. ஆனால் இதை நம்ம பேசலைன்னா இது இன்னும் கூட தொடரும். அப்போ இந்த வீடியோஸை வந்து காவல்துறை தொடர்ந்து வெளியிடுறாங்க. இது சாதியவாதிகளுக்கும் மதவாதிகளுக்கும் இல்லை இந்த வன்முறை செய்கிறவர்களுக்கு தூண்டுதலான வீடியோ. அது இந்த மாதிரியான வைலன்ஸ் வீடியோஸை வந்து வெளியிட்டு அப்போ அது வந்து யாருக்கோ ஒரு மெசேஜ், அப்போ பார்த்தியா நான் அவனை வந்து ரோட்டில் துடிக்க இது பண்ணேன், ஒரு பொது வெளியில் இது பண்ணியிருக்கிறேன். அப்போ காவல்துறை என்ன பண்ணுன்னா மீடியாஸ்க்கு கொடுக்கக்கூடிய அந்த ஃபுட்டேஜஸில் பிளர் பண்ணி சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டாவது குறைந்தபட்சம் பிளர் பண்ணி கவர்மெண்ட்டோட போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட லோகோவோட அது வீடியோஸ் வந்தால் பரவாயில்ல. அப்போ அதுவும் வரக்கூடாது தான், ஆனால் அப்படி வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்கிறேன். ஆனால் அது அப்படி வரல இந்த வீடியோஸ் எதுவுமே. அப்போ இந்த காவல்துறை வந்து என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்க. இன்னொன்று அரசியல் வட்டாரங்களில் தலித் இயக்கங்கள் யாருமே கண்டிக்கல, இப்போ வரைக்கும் கண்டிக்கல. நீலம் பண்பாட்டு மையம் மட்டும்தான் கண்டிச்சிருக்கிறாங்க. மற்ற பொது மெயின் ஸ்ட்ரீம் அதாவது திராவிடர் கழகம் மற்ற கட்சிகளும் கூட இதை குறித்து கண்டிக்கல. சின்ன சின்ன கல்ச்சுரல்லாம் ஏதாச்சும் யாரோ ஒரு முஸ்லீம் ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாரு, அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு பெரிய விஷயமா பேசுறது. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் இஸ்லாமிய அமைப்புகள் வந்து தொடர்ந்து அதில் தான் இருக்காங்க. இஸ்லாமிய மக்கள் தொடர்ந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் வாக்கு செலுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகள் ஆட்சி செய்யும்போது அந்த திராவிட இயக்கங்களோ திமுக கட்சியோ அந்த உறுப்பினர்களோ இதற்கு கண்டனம் தெரிவிக்கவே இல்லையா? இல்லை, நான் இந்த இன்சிடென்ட் எடுத்துட்டு ஒரு வருஷம் பேக் போவோம். ஒரு வருஷம் பேக் போனால் ஒரு கோயம்புத்தூரில் ஒரு டீச்சர் வந்து என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் அந்த பொண்ணோட வீட்டுக்கெலாம் கூட போயிருந்தோம். ஒரு டீச்சர், அந்த ஸ்கூல் டீச்சர் வந்து ஒரு குழந்தைய வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீ மாட்டுக்கறி திங்கிறவ தானே அப்படின்னு சொல்லி ஹராஸ் பண்ணுவாங்க. அவங்கள சஸ்பெண்ட் பண்ணிட்டதா கவர்மெண்ட் சொன்னிச்சு. அவங்க சஸ்பெண்ட் பண்ணல, ட்ரைனிங்க்கு வந்த டீச்சர் அவங்க சொல்லிவிட்டு அவங்க அடுத்து அப்படி போயிட்டாங்க, வேறு வேலைக்கு அவங்க போயிருக்கிறாங்க. இப்போ அதை குறித்து என்ன, அந்த ஒரு ஸ்கூல் குழந்தைக்கு தமிழ்நாட்டில் தான் நடந்துச்சு. அப்போ நீ வந்து சாப்பிட்ற உணவின் வழியாக அப்போ உங்கள் அப்பா மாட்டுக்கறி கடக்க வச்சிருக்கிறவர் தானே அப்படின்றது தொடர்ந்து அந்த மற்ற பள்ளி குழந்தைகளோ மத்தியில் வந்து ஒரு வெறுப்பை கிரியேட் பண்ணுறது இருக்குல்ல. இப்போ அதுவும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ இன்னொரு பக்கம் வந்து இங்கே வந்து நீதிபதி சந்துரு தலைமையில் வந்து ஒரு சமூக நீதி கண்காணிப்பு குழுன்னு போட்டாங்க. அதில் வந்து பள்ளி குழந்தைகள் வந்து கையில் கயிறு, கழுத்தில் இது அந்த நெத்தியில் மத சின்னங்கள்லாம் போடக்கூடாது அப்படின்ட்டு
சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கையிலையும் கயிறு தான் இருக்க தான் செய்யுது. இல்லை அது இன்னும் நடைமுறைக்கு வரல. இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க, அது இன்னும் நடைமுறைப்படுத்தல. நடைமுறை வரல. அதற்கு முன்னாடி நீங்கள் ரோல் மாடல், ஒரு எஜுகேஷன் மினிஸ்டர்ன்றது ரோல் மாடல்ல. நீங்களே உங்கள் கையில் கலர் கலராக கயிறை கட்டி வச்சிருக்கிறீங்க. அப்போ ஸ்கூல்ஸில் வந்து ஏன் அந்த சாதிய வன்முறைகளையே அந்த சின்னதுரைன்ற பையனை வந்து பக்கத்தில் கூட படிக்கக்கூடிய ஸ்கூல் பசங்க வந்து வீட்டில் போய் வெட்டினதா இருக்கலாம். இப்போ இவ்வளோ வைலன்ஸ் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. சிறார்கள் அதிகமாக வன்முறை செய்கிறாங்க. இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த நார்த் சென்னையில் ஒரு பசங்க வந்து வெட்டுவாங்க. அந்த வீடியோ வந்து காணொலி வந்து வெளியே வந்துச்சு. இந்த மாதிரி காணொலிகளை வெளியே விட்டு வைலன்ஸை வந்து டிபார்ட்மெண்ட் வந்து இது பண்ணதா, ப்ரொவோகேட் பண்ணதா, அதாவது தூண்டுதா? இப்போ தீகா இயக்கங்களை பற்றி சொல்லுங்கள் சார். தீகா, திமுக இந்த இயக்கங்களை சார்ந்தவர்கள் வந்து அறிக்கை கொடுத்துருக்காங்களா? அவங்க நேரடியாக சில இடங்களில் வந்து போராட்டம் அறிவிப்பாங்க, நேரடியாக போய் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்ப்பாங்க. அந்த மாதிரியான சம்பவம் வந்து தருமபுரியில் நடந்த படுகொலை ஒன்றுமே கொடுக்கல. நான் தான் சொன்னேன், மாமக கொடுத்துருக்காங்க, வெல்ஃபேர் பார்ட்டி கொடுத்துருக்கு, எஸ்டிபி கொடுத்துருக்கு, வேற யாருமே எல்லாருமே சைலண்ட். நீலம் பண்பாட்டு மையம் கொடுத்துருக்காங்க. இதையும் பேச மறுக்கிறாங்க சார். இப்போ எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் ஒரு சாதி ரீதியான ஒரு பேச்சு இருந்தாவே அதை வந்து கண்டிக்கக்கூடிய இயக்கங்கள் தான் தொடர்ந்து தமிழ்நாட்டில் பார்த்துருக்கோம். அவங்க ஏன் இதை பேசவே இல்லை? இது என்ன ஆயிட போகுது, சரி வெட்டிட்டான்ல அவ்வளோதான் அப்படின்னு. கொலை நடந்திருக்கு தானே, கொலை நடந்திருக்கு. அப்போ இது வந்து முஸ்லீம்களை ஆல்ரெடி டேக்கன் கிராண்டட். எப்படின்னா என்னதான் இருந்தாலும் இவன் காங்கிரஸ்க்கு ஓட்டு போட்டுருவான், என்னதான் இருந்தாலும் திமுகவுக்கு ஓட்டு போட்டுருவான்ல, இவனுக்கு ஆல்டர்னேட் சாய்ஸ் கிடையாதுல்ல அப்படின்ற ஒரு லெத்தாஜிக்கான ஒரு இடம் இருக்குல்ல. அவங்க மக்களா பார்க்கல, ஒரு ஓட்டா பார்க்குறாங்க. என்னதான் இருந்தாலும் இவன் நமக்கு ஓட்டு போட்டுருவான், இவனை குறித்து நம்ம என்ன பேசணும்? இல்லை தேர்தல் இறுதி காலகட்டங்களில் நடந்தால் அதற்கு பெரிய அளவில் ஆதரவு தெரிவிச்சு. காங்கிரஸ் வந்து இந்தியா கூட்டணி இருக்குல்ல, இந்தியா கூட்டணி இது வரைக்கும் 2 மாதம் ஆச்சு. இது வரைக்கும் நாடு முழுக்க முஸ்லீம்கள் மீது வைலன்ஸ் நடந்துகிட்டே இருக்கு. எந்த இதுக்கும் கண்டனம் தெரிவிக்கல. நாடு முழுக்க இந்தியா கூட்டணி வர்றதுக்கு முன்னாடி அவங்களோட நியாயப்பத்திரான்னு ஒன்று கொடுத்து ரிலீஸ் பண்ணாங்க. அந்த நியாயப்பத்திரால முஸ்லீம்களுக்கான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எதையுமே அனௌன்ஸ் பண்ணலை நியாயப்பத்திரால. அதுக்கு காரணம் வந்து பிஜேபி வந்துடும் அப்படி இப்படின்னு ஏதோ சாக்கு போக்க சொன்னாங்க. சரி, இப்போ ஆட்சி வந்துருச்சு, 2 மாதம் ஆயிடுச்சு. இப்போ 2 மாசத்துல நாடு முழுக்க அவ்வளோ முஸ்லீம்கள் மீது கணக்கற்ற வன்முறை இருக்கு. அப்போ எந்த வன்முறைக்குமே வந்து கண்டனமே தெரிவிக்கல. இப்போ இதற்கு முன்னாடி வந்து தலித்திய அமைப்புகளை சார்ந்தவர்கள் வந்து நேர்காணல் எடுக்கும்போது 2021 பிறகு ஆட்சி அமைத்த பிறகு வெங்கைவேல் சம்பவம் நடந்திருக்கு, சேலத்தில் இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு, நாங்குநேர சம்பவம் நடந்துச்சு, எல்லாத்துக்கும் விசாரணை போயிட்டு தான் சொல்கிறாங்க, சரியான தீர்வு கிடைக்கலான்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதுக்கும் அது விசாரணையில தான் இருக்குது, எதற்கு நம்ம என்ன பண்ண முடியுங்கிற மாதிரியான பதில்கள் தான் வருதுன்னு சொல்கிறாங்க. இஸ்லாமிய அமைப்புகளும் தலித்திய அமைப்புகளும் இவர்களுக்கு தான் வாக்கு செலுத்தும் போது அவர்கள் வந்து பார்க்கணும் தானே? பார்க்கணும். இப்போ நீங்கள் வேங்கைவேல் இஷ்யூவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வழக்கறிஞர் பாப்பாமோகன் சொல்கிறது ஒரு 60க்கும் மேற்பட்ட தீண்டாமைகள் வந்து வேங்கைவேலை சுற்றி இருக்குல்ல. கடந்த மாதம் தான் ப்ரெஸ் கிளப்பில் வந்து பேட்டி கொடுத்துருந்தாரு, ஒரு இது ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தார். அப்போ வந்து 60க்கும் மேற்பட்ட தீண்டாமைகள் வேங்கைவேலை சுற்றி இருக்கு. அப்போ இந்த தீண்டாமைகளை எப்படி களைவாங்க? இப்போ நாட்டில் இருக்கிற வந்து இஸ்லாமிய வெறுப்பு இருக்கு, இதை எப்படி களைவாங்க? இது எல்லாத்தையும் இவங்க என்னன்னா தேர்தல் வாதமாக சுருக்கிக்கிட்டு ஓட்டு போட்டுட்டா திமுக வந்துருச்சுன்னா எல்லாம் சரியாயிடும். இல்லை இப்போ இஸ்லாமியர்களாக பேசுனாங்கன்னா மற்றவர்கள் வந்து வாக்கு செலுத்த மாட்டாங்கன்னு இருக்காங்க. ஏன்னா வேங்கைவேல் சம்பவத்தில் சொல்லும்போது அந்த மக்களுக்காக யார் குற்றவாளின்னு சொல்லிட்டா அந்த சமூக வாக்கு வந்து நமக்கு வராது அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு. நீங்க வந்து சோசியல் ஜஸ்டிஸ்ன்னு பேசும்போது நீங்க வந்து தேர்தல் கட்சியா பேச தேவையில்ல, திராவிட இயக்கம் பேச முடியும்ல. தேர்தல் கட்சி பேசினா பிரச்சனை, சரி இயக்கங்கள் பேசலாம்ல. திராவிட இயக்கங்கள், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், அங்கே கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ தான் வெங்கைவேல்ல, கம்யூனிஸ்ட் இயக்கங்களா பேசலாம். பெருசா ஓட் பேங்க் வந்து இயக்கங்களுக்கு வந்து ஓட்டு வாங்கணுன்றது அவசியம் கிடையாதுல்ல. சமூக மாற்றம் தான் அவங்களோட விஷயம். அப்ப அவங்களும் வந்து ஓட்டிற்காக ஒரு வேலையை பார்க்குறாங்களா? அப்போ என்னன்னா தேர்தல் கட்சி வந்து பிஜேபி எப்படி ஒரு மோனோபொலியா ரன் ஆகுதோ, திமுகவும் தன் உள்ள இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன இயக்கங்கள், சின்ன சின்ன இன்ஸ்டாகிராம் பேஜஸ், இது எல்லாத்தையும் வந்து தன்னகத்தை எடுத்து வச்சிருக்கு. தனக்கு எதிரான அதாவது விமர்சனமே வரக்கூடாது, தனக்கு எதிராக யாருமே பேசிடக்கூடாது. ஒன்றும் இல்லை, போன ஆட்சியில் வந்து கோவன் வந்து அந்த பாட்டெல்லாம் பாடினாரு, இதுக்கு டாஸ்மார்க். இப்போ இந்த ஆட்சியில் 100 பேருக்கு மேலே செத்து போயிருக்கிறான் கள்ளச்சாராயத்தில். அதற்கு பிறகு வந்து ஒரு போராட்டம் அறிவிச்சு, திருச்சியில் போராட்டம் அறிவிச்சு அது பண்ணாங்க. அது வந்து சும்மா ஒரு அடையாள போராட்டம், நாங்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்ட்டு. ஆனால் 100 பேருக்கு மேலே செத்துருக்குறாங்க. குறிப்பாக அதில் வந்து பெருவாரி தலித்துகள், பழங்குடிகள். அப்போ அதற்கு குறித்து என்ன விவாதம் நடந்துச்சு, என்ன பேசு பொருளாச்சு? என்ன குற்றப்பட்டு நிறக்கூடாதுன்னு நான் ஒரு அடையாளத்திற்கு ஒரு போராட்டத்தை பண்ணிட்டு நான் எஸ்கேப் ஆயிடலாமா குறித்து நம்ம பேசணும்ல. அது குறித்து எதிர்கட்சிகள் வந்து இன்னைக்கு இருக்குதா இல்லையான்னு ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா எதிர்கட்சிகளுக்கு வந்து இப்போ அதிமுக வந்து நிறைய இஷ்யூஸ், பேச வேண்டிய இஷ்யூஸ் எதையுமே அதிமுக பேச மாட்டேங்குது. சரி, இந்த பக்கம் பார்த்தா கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், விசிகா,
மற்ற இயக்கங்கள்லாம் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாத்திற்கும் மௌனம் காக்குது. அப்ப நீங்க யாரை நம்புவீங்கன்ற ஒரு இடம் இருக்கு. இன்னொரு முக்கியமான கேள்வி சார், ஏன்னா இப்போது தமிழ்நாட்டில் இதற்கு முன்னாடி இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த பிரச்சனைக்கு, இந்த கொலைக்கு வந்து பத்திரிகையாளர்களோ ஊடகவியலாளர்களோ அதிகமாக பேசலையா? இல்ல அதான் ஊடகத்தை முழுக்க கண்ட்ரோல் எடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஷபீர் அகமது, அது ஊடகவியலாளர் நியூஸ் மினிட்ல, அவர் இண்டிவிஜுவலாக கள்ளக்குறிச்சி விஷயத்திற்கு பேசினதுக்கே அவர் மீது அட்டாக் வந்து ஆன்லைனில் வந்து டிஎம்கே ட்ரோல் மாஃபியா வந்து அவர் மீது அட்டாக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ இண்டிவிஜுவல்ஸாக அங்கங்கே இருக்கிற பத்திரிகையாளர்கள் எல்லாரையுமே வந்து டிஎம்கே தரப்பு வந்து அட்டாக் பண்ணுது. ஆன்லைன்லேயோ இல்லை இண்டிவிஜுவல்ஸாவோ அட்டாக் பண்ணுறதற்கான வேலைகளை அவர்களை வந்து கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை அவங்க மீது அவதூறு கிரியேட் பண்ணுறதா இருக்கலாம். அப்போ இன்னைக்கு நீங்கள் ஊடகம்னு பார்த்தீங்கன்னா, ஊடகம் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியே சொல்லியிருக்காரு, ஊடகத்தில் உண்மையாச்சும் கொஞ்சம் பேசுங்க அப்படின்ட்டு ஸ்டேட்மெண்ட் காலையில் தான் கொடுத்துருந்தாரு. அப்போ ஊடகங்கள் இன்னைக்கு என்னவா இருக்குது? அப்போ இன்னைக்கு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் எந்த சேனல் டிஎம்கே இல்லாத சேனல்னு பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ இல்லை லெஃப்ட் சேனல் எது, அதாவது இடதுசாரிகள் நடத்தக்கூடிய சேனல் எது, இல்லைன்னா ஒரு டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ் நடத்தக்கூடிய சேனல் எது? அப்போ எந்த சேனலுமே இல்லை. மெஜாரிட்டி ஆஃப் சேனல் வந்து டிஎம்கே கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு, இல்லை இண்டிவிஜுவல்ஸாக இருக்கக்கூடிய யூடியூபர்ஸையும் தன்னோட எடுத்துக்கிட்டு, ஏன் இப்போ முன்னாடி ராஜேந்திர பாலாஜி அப்படி பேசுனதுக்கு அமைச்சராக, பால்வளத்துறை அமைச்சராக இருக்கும்போது ராஜேந்திர பாலாஜி வந்து நாங்கள் இந்து தான், அப்படி தான், இப்படி தானே ஏதோ ஒன்று லூஸ் டாக் விட்டுருந்தாரு. அதுக்கு அவ்வளோ கொந்தளிச்சாங்க. இப்போ வந்து சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி என்ன சொல்கிறாருன்னா, திராவிட ஆட்சி தான் ராமர் ஆட்சியோட நீட்சி அப்படின்ற டோனில் ஒன்று பேசுகிறாரு. அப்போ இன்னைக்கு நடக்கிற கொலைகளுக்கெல்லாம் என்னன்னு காரணம்னா, அதுக்கும் அப்போ அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்களாம் திமுக. அப்போ எதுக்குமே பொறுப்பெடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து எந்த கணக்கில்? அப்போ நான் அதற்கு எதிராக எதிர்கேள்வியும் யாரும் கேட்க மாட்டேன்னா அப்போ ஆட்சி எதுக்கு இருக்குன்றது இருக்கு. இன்னொரு கேள்வி சார், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வட மாநிலங்கள் அளவுக்கு வந்து இஸ்லாமிய வெறுப்போ இஸ்லாமிய எதிர்ப்போ இருக்காது அப்படின்னு தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் தமிழ்நாட்டில் வந்து இஸ்லாமியர்கள் தொடர்ந்து மாட்டுக்கறி குறித்தோ இல்லை அவர்களுடைய மத நம்பிக்கை குறித்தோ பேசும்போது கடுமையாக மற்ற மதங்களை தாக்குறாங்க சமூக வலைதளங்களை அப்படின்னு சொல்றாங்களா சார்? முஸ்லீம்கள் தாக்குறாங்கன்னு சொல்லி முஸ்லீம்கள் மாட்டுக்கறி என்னுடைய உரிமைன்னு சொன்னாலும் அதை வந்து பெரிய அளவில் பேசுறாங்க. மற்ற மதங்கள் வந்து புண்படும் அப்படின்னு பார்க்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. இப்போ மாட்டுக்கறி பிரியாணி ஒரு திருவிழாங்கிற மாதிரி தொடங்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள் இஸ்லாமியர்களும் பண்றாங்க, அதனால தான் இந்த வெறுப்பு அதிகமாகுதுன்னு சொல்றாங்க. இல்லை முஸ்லீம்கள் ஒன்றும் அப்படி ஒன்றும் முஸ்லீம் இயக்கங்கள் எதுவும் மாட்டுக்கறிக்கல. முஸ்லீம்கள் மாட்டுக்கறி சாப்பிடாத முஸ்லீம்கள்லாம் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். மாட்டுக்கறி தான் சாப்பிடணும். திருவண்ணாமலை பக்கம் போங்க, இந்த சைடு இந்த சேலம் சைடு போங்க, நிறையா பகுதிகளில் வந்து முஸ்லீம்கள் மாட்டுக்கறி சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த விவசாய சமூகங்களா இருக்கும், இல்லை வேற வேற காரணங்களுக்காக அவங்க வந்து மதம் மாறியவர்களா அப்படின்னு இல்லை, அவங்களுக்கு சாப்பிட மாட்டாங்க, இயல்பாக சாப்பிட மாட்டாங்க. அப்போ இதை வந்து மதமாக பார்க்குறாங்க. திருப்பி என்னன்னா முஸ்லீம் வஸ் கிறிஸ்டின் இல்லை ஹிந்து மதமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறதோட விளைவு பிரச்சனை. அப்போ நீங்கள் ஒரு சோஷியாலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவில் அதை டீல் பண்ணும்போது அப்போ அந்த பகுதியில் என்ன வாழ்கிறாங்க, அப்போ அவங்களோட சமூக கலாச்சார அந்த ஜியோகிராஃபிக்கல் விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அது நடக்கும். அப்போ ஆன்லைனில் நீங்கள் சொல்கிறதுபடி முஸ்லீம் தரப்புகள் வந்து அவங்க மாட்டுக்கறி சாப்பிட்றாங்க இல்லை வேறு ஏதோ சாப்பிட்றாங்க, அது ஒரு பிரச்சனை கிடையாது. முஸ்லீம் இயக்கங்கள் அது எதையுமே பெருசாகவும் நீங்கள் வந்து எந்த இயக்கங்களும் வந்து அதற்காக வந்து என்ன சொல்கிறது கூட்டம் நடத்தி அப்படி எதுவும்லாம் பண்ணதில்லை. அப்போ ஆன்லைனில் நார்த் இந்தியாவில் அந்த டைமில் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அது பீக்கில் இருந்துச்சு. இன்றைக்கும் மாட்டுக்கறி நிறுவனங்கள் நடத்துறது எல்லாருமே வந்து இந்துக்கள் தான். இந்தியா அரப் கண்ட்ரிஸ்க்கு ஏற்றுறது முழுக்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது எல்லாமே அல்ல மீன் இருக்கும், பார்த்தா வந்து ஒரு ஹிந்து ஓனராக இருப்பார், இல்லை ஏதோ ஒரு பார்ப்பனர்கள் வந்து ஓனர்ஸாக ரன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தமிழ்நாடு மாதிரியான ஸ்டேட் வந்து நார்த்து மாதிரியான வைலன்ஸ் இல்லை, ஃபிசிக்கல் வைலன்ஸ் இல்லை இங்கே. அதாவது என்னை ஹார்ம் பண்ண மாட்டான், என்னை கீற மாட்டான், என் உடம்புல எந்த வைலன்ஸும் தமிழ்நாட்டிற்குள்ளால இல்லை. ஆனால் நான் எக்கனாமிக்கலாக வேற வகையில் இல்லை பொலிட்டிக்கலாக நான் வந்து பாய்காட் பண்ண போடுறேன். பொலிட்டிக்கலாக இப்போ தமிழ்நாடு திமுகவில் வந்து எத்தனை முஸ்லீம் ரெப்ரசன்டேஷன்ஸ் இருக்குது? இல்லை. தமிழ்நாட்டில் எத்தனை முஸ்லீம் பிஸ்னஸ்மேன்ஸ் இருக்கிறாங்க பெருவாரியா சொல்கிற அளவுக்கு? இல்லை. அப்போ வந்து கல்வி பொருளாதார நிலையில் வெவ்வேறு அரசியல் ரீதியாக நான் மற்றமையாக்கப்படுறேன்ல. இல்லை, இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மதவாத எதிர்ப்பு அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டில் பேசப்பட்டு இருக்கு. நீங்கள் அதிமுக பிஜேபியோட கூட்டணி வைக்கும் போது அதற்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அரசியல் தான். பிஜேபி இல்லாத கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி தானே தேர்தலோட முடிவுகள் வந்து தெரிய வருது. இப்போ திமுக கூட்டணிக்கு காங்கிரஸ் கூட்டணிக்கு ஏன் வாக்கு செலுத்துறாங்கன்னா பிஜேபி வேணாம் அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பு, மதவாதம் வேணாம் அப்படின்னு ஒரு எதிர்ப்பு தான். இஸ்லாமியர்கள் இந்த அரசியலை தீர்மானிக்கக்கூடிய நபர்களாக தானே இருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். உலகம் முழுக்க வந்து எல்லா முஸ்லீம்களும் மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸில் நாடுகளில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் மட்டும் இல்லை, வேறு கம்யூனிட்டி, கிறிஸ்டின் கம்யூனிட்டியாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதோ ட்ரைப் கம்யூனிட்டிஸாக இருக்கலாம், அந்த மைனாரிட்டிஸ் எப்போதுமே வந்து
அந்த மெஜாரிட்டிக்கு ஓட் பண்ணாது. ஒரு மாதிரியான லிபரல் டெமோக்ரஸிக்குள்ளால இருக்கக்கூடிய தரப்புகளுக்கு தான் ஓட் பண்ணும். உலகம் முழுக்க இதுதான். இப்போ வேற நாடுகளில் ஏதாச்சும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அது அப்படிதான் நடக்கும். அப்போ இங்கே வந்து கடந்த 30 வருஷத்துல இந்திய அரசியல் முற்றுமுழுதாக மாறி இருக்கு. அப்போ நீங்கள் 1990க்கு முன் 90க்கு முன் அதை கிபி முன் பிரிக்கிற மாதிரி இந்திய அரசியலை 90க்கு முன் 90க்கு பின்னுன்னு பிரித்து பார்க்க வேண்டியது இருக்குது. இது அப்போ அறிவு உற்பத்தி, அதுக்கப்புறம் இந்திய சமூக பொருளாதாரம், இது எல்லாமே 90க்கு பின்பு மாறி இருக்கு. ஏன்னா எல்பிஜி வந்தது 90ல், அண்ணல் அம்பேத்கர் நூற்றாண்டு வந்து 90களில், 92ல் பாபரி பள்ளி இடிக்கப்பட்டுச்சு. அப்போ இது 3 இன்சிடென்ட்ஸ் வந்து இந்திய அரசியல். இப்போ எல்பிஜி வந்து பொருளாதாரத்தை குளோபலைசேஷன் வந்து பொருளாதாரத்தை மாற்றுது. அண்ணல் அம்பேத்கர் நூற்றாண்டு எடுக்கப்படுது. அதற்கு பிறகு ஒரு தலித் எழுச்சி வந்து 30 வருஷத்துல இருக்கு. அந்த 30 வருஷத்துல தலித் மக்களோட அரசியல் பொருளாதார நிலையில ஒரு ரைஸ் வந்து நடக்குது. 92ல் பாபரி பள்ளி இடிக்கப்பட்டதற்கு பிறகு இந்திய அரசியல் முற்றுமுழுதான் மாறுது. அப்போ முஸ்லீம்களோட பொசிஷன் அங்கே எங்கே என்ற ஒரு கேள்வி இருக்கு. செக்யுலரிசம் வந்து இந்தியாவில் இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி உலகம் முழுக்க வருது. அப்போ இந்தியாவில் செக்யுலரிசம் இருக்குதா இல்லையா அப்படின்ற ஒரு இடத்திற்கு நகரும் போது, அப்புறம் வாஜ்பாய் பீரியட், அப்புறம் வந்து இப்போ லாஸ்ட் ஒரு 10 வருஷமா வந்து பிஜேபி பீரியட் இருக்கு. இப்போ இந்த பீரியட்ல வந்து முஸ்லீம்களை ஆண்டகனைஸ் பண்ணக்கூடிய ஒரு பாலிடிக்ஸ் நடக்குது. தலித்துகளை வந்து கிரிமினலைஸ் பண்ணக்கூடிய ஒரு பாலிடிக்ஸ் நடக்குது இந்தியா முழுக்க. அப்போ ஹிந்து மெஜாரிட்டேரியன் பாலிடிக்ஸ் வந்து ரைஸ் ஆயிருக்கு. ஒரு ஹிந்து நேஷனல் பாலிடிக்ஸ் வந்து ரைஸ் ஆயிருக்கு. அதாவது இந்தியன் நேஷனலிசம் சொல்லல, இந்து நேஷனலிசம். அதோட விளைவு தான் வந்து பிரதமர் மோடி வந்து இதில் பேசுறாரு. ராஜஸ்தான்ல எலெக்ஷனுக்கு இதுலேயே வந்து பேசுறாரு. முஸ்லீம் வெறுப்பு வந்து வெளிப்படையாகவே பேசுறாரு. அப்போ ஹிந்து நேஷனல் பாலிடிக்ஸ் வந்து ரைஸ் ஆயிருக்கு. அப்போ அந்த பாலிடிக்ஸை வந்து கவுண்டர் பண்ண வேண்டியது இருக்குது. அதாவது மதவாத அரசியலில் இந்து தேசியவாத அரசியல் வந்து முன்னாடி வந்து காங்கிரஸ் பீல்லையும் இருக்கும் மதவாதம், இங்கே இருக்கும் இங்கே இருக்கும். அப்போ மதவாதத்தை தாண்டி இந்து தேசியவாத அரசியலுக்குள்ளால இந்திய அரசியல் வந்து மாறுது. அப்போ தமிழ்நாடு மாதிரி கேரளா மாதிரியான ஸ்டேட்ஸில் வந்து இப்போ கேரளாவில் கூட சுரேஷ் கோபி ஜெயிச்சிருக்கிறாரு. அப்போ காங்கிரஸில் உள்ள ரெப்ரசன்டேஷன்ஸ் கேள்வி வருது. அதாவது முஸ்லீம் ரெப்ரசன்டேஷன், தலித் ரெப்ரசன்டேஷன். இத்தனை வருஷம் பேசினதுக்கப்புறம் இதோட விளைவு இருக்குல்ல, அம்பேத்கர் நூற்றாண்டு, அதோட விளைவுல தான் கார்கே வராரு. இப்போ இருக்கிற கார்கே வராரு, இப்போ இங்கே செல்வ பெருந்தகை வராரு. இப்போ தமிழ்நாடு பாலிடிக்ஸில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திராவிட அரசியலோட தாக்கத்துல இருந்தால் அண்ணாமலையே வராரு. ஏன்னா வந்து என்ன எல்லாம் பார்ப்பனர்களாக இருக்கிறாங்க பிஜேபி அப்படின்ட்டு இவங்க ஒரு பாலிடிக்ஸ் வந்து ரன் ஆகிட்டே இருக்குல்ல. அதோட விளைவு இல்லை பார்ப்பனரும் கிடையாது, ஒரு ஓபிசில இருந்து ஒருத்தர் அண்ணாமலை இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி எல்முருகனை வந்து வச்சிருந்தாங்க. எல்முருகனை வைக்கிறாங்க. இதெல்லாம் டோக்கனிசமாக நடக்கும். இப்போ எல்முருகனை வைப்பாங்க, அப்துல் கலாமை தூக்கி குடியரசுத் தலைவரை வைப்பாங்க, இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் டோக்கனிசமா இங்கே வந்து நடக்கும். அப்போ பாலிடிக்ஸ் வந்து ஒட்டுமொத்தமா சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ சேஞ்ச் ஆனதுல வந்து முஸ்லீம் ரெப்ரசன்டேஷன்ஸ் வந்து கேள்விக்குறியா இருக்கு. இன்னைக்கு இந்தியாவில் 24 முஸ்லீம் எம்பிகள் தான் இருக்கிறாங்க. மொத்தம் 77 இருக்கணும். 500 சொச்சத்துல பார்த்தோன்னா 77 முஸ்லீம் எம்பிஸ் இருக்கணும், எல்லா கட்சிகளும் சேர்த்து. காங்கிரஸ் அதுதானே. இப்போ எல்லா கட்சிகளும் சேர்த்து பார்த்தா 24. கடந்த ஆட்சியில் பார்த்தா 26. அதுலேருந்து இப்போ 2 குறைஞ்சிருக்குது. இதில் வந்து மெஜாரிட்டி வந்து காங்கிரஸில், அதுக்கப்புறம் சமாஜ்வாதியில் இருக்குது, மற்ற எந்த கட்சியிலையும் கிடையாது. இப்போ தமிழ்நாட்டிற்குள்ளால பார்த்தோம்னா திமுகவும் அண்ணா திமுகலையும் இருக்கிறதுல முஸ்லீம் எம்பிஸே இது வரைக்கும் கிடையாது. இது ஒரே ஒரு முறை அண்ணா திமுகவில் வந்து அன்வர் ராஜாவுக்கு வந்து எம்பி போன இதில் கொடுத்துருந்தாங்க 2014. கூட்டணி கட்சிகளுக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க. கூட்டணி கட்சினா முஸ்லீம் லீக் கொடுப்பாங்க. அதுவும் கொடுக்கலன்னா பிரச்சனை ஆகிடுன்றதுனால முஸ்லீம் லீக்குக்கு ஒன்று கொடுத்துருவாங்க. அதாண்டி இந்தியா முழுக்க சரி மாநகராட்சி, நகராட்சி, உள்ளூராட்சி, பேரூராட்சி, இப்படி எல்லா வகையிலையுமே முஸ்லீம் ரெப்ரசன்டேஷன் சுத்தமாக இல்லாமல் மாறி இருக்கு. ஒரு இடத்துல அது வந்து பிஜேபி வந்து ஒரு இந்து மெஜாரிட்டேரியன் பாலிடிக்ஸாக உருவாயிருக்கு. அப்போ காங்கிரஸ் என்னவா, காங்கிரஸ் மற்ற இருக்கக்கூடிய சோகால் செக்யூலர்னு சொல்லக்கூடிய ஒரு ஓபிசி கேஸ்ட் இந்து பார்ட்டிஸ் வந்து ஹிந்து லெஃப்ட் விங்காக ரன் ஆகுது. அவன் வந்து ஹிந்து ரைட் விங்காக ரன் ஆகிறான்னா இவங்க எல்லாமே வந்து ஆல்டர்னேட்டாக ஹிந்து லெஃப்ட் விங் மாதிரியான ஒரு பிஹேவியரில் வந்து ரன் ஆகிறாங்க. அப்போ வந்து இவன் வந்து அதாவது இவங்க வந்து என்னதான் இருந்தாலும் போட்டு உனக்கு வர வழி இல்லை அப்படின்ற இடத்திற்குள்ளால முஸ்லீம் தரப்புகள் வந்து நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறாங்க. இல்லை, இப்போ நீங்கள் திமுகவோ அதிமுகவோ கொடுக்கலன்னு சொன்னாலும் இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் வந்து அவங்களுக்கு தான் வாக்கு செலுத்துறாங்க. ஏன்னா இப்போ 40 எம்பி தேர்தல், 40 எம்பி பதவிக்கான ஒரு தேர்தலில் வந்து திமுகவிலும் யாரும் ஒரு இஸ்லாமியரை நிறுத்தலை, அதிமுகவிலையும் நிறுத்தலை, பிஜேபியிலும் நிறுத்தலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இருந்தாலும் வாக்குகள் வந்து அங்கே தானே போகுது. நீங்கள் திமுக மீது குற்றச்சாட்டு வச்சாலும் நீங்கள் எலக்ட்ரல் பாலிடிக்ஸில் வந்து இல்லை கேள்வி கேட்கணும்ல. நீங்கள் எங்கள் மதத்துக்கான ஒரு உரிமை கொடுங்க, ஒரு தலித்துகள் நிப்பாட்டலன்னா தலித்துகள் கேட்குறாங்க அப்படிங்கும்போது திமுகவிலேருந்து எத்தனை எம்பிக்கள் வந்து எங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள்னு கேட்கணும்ல. அது கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம், தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம். திமுக வந்து தன்னை சோஷியல் ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு சொல்றதன் வழியாக அது வந்து என்னன்னா பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ்க்கு கொடுக்கணும், முஸ்லீம்களுக்கு கொடுக்கணும், தலித்துகளுக்கு கொடுக்கணும். இதெல்லாம் ரெப்ரசன்டேஷன்ஸ் ஒழுங்கா இருக்குதான்றது ஒரு கேள்வி இருக்குது. தலித் ரெப்ரசன்டேஷன்ஸ் எவ்வளோ இருக்குது திமுகவில்,
இல்லை முஸ்லீம் ரெப்ரசன்டேஷன்ஸ் எவ்வளோ இருக்குது, அதிமுகவில் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் கேள்வியாக இருக்குது. அப்போ அந்த ஹிந்து மெஜாரிட்டேரியன் பாலிடிக்ஸ் ரைஸுக்கு பிறகு செக்யூலர்னு சொல்லக்கூடிய இந்த ஓபிசி பார்ட்டிஸோட பிஹேவியர் மாறினதை தான் நான் முன்னாடி சொன்னேன். அந்த பிஹேவியரே ஒட்டுமொத்தமாக மாறி இருக்கு. அப்போ இவங்க வந்து தங்களோட செக்யூலரிசத்தையும் கூட மறுசீரமைப்பு பண்ண வேண்டியது இருக்குது. இவங்க தாங்களை வந்து செக்யூலர் தானா, தாங்கள் வந்து ஒரு மதச்சார்பற்ற கட்சி தானா, இல்லை இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் பேசுகிறோமா, இல்லை ப்ளூரல் பாலிடிக்ஸ் பேசுகிறோமான்றதுல அவங்க தான் வந்து சீர்திருத்திக்க வேண்டியது இருக்குது. அப்போ அதை இல்லாமல் உவேசி வந்து பி டீமு, சீமான் வந்து பி டீமு, மாயாவதி பி டீம், உவேசி வந்து ஓட்டையே பிரிக்கல. இது வரைக்கும் வந்து டேட்டா, அஃபீஷியல் டேட்டா, நானும் பல காலங்களில் வந்து பேசிக்கிட்டே இருக்கேன். உவேசி எங்கேயாச்சும் ஓட்டை பிரிச்சாருன்னா எனக்கு டேட்டா கொடு, ஓட்டு பிரிச்சதற்கான டேட்டாவை கொடு. அப்போ உவேசியை பி டீம்னு சொல்கிறது யாருன்னு பார்த்தோன்னா இந்த செக்யூலர்னு சொல்லக்கூடிய இந்த பார்ட்டிஸ். சரி, உவேசி எங்கே டேட்டாவை பிரிச்சிட்டாருன்னு பார்த்தோன்னா, இப்போ 10 கட்சி நிற்கும் ஒரு எலெக்ஷனில், ஒரு தொகுதியில் நிற்கிறாங்கன்னு வைங்களேன். ஒவ்வொரு கட்சி, சாதி கட்சி, சின்ன கட்சி, உள்ளூர் அளவில் இருக்க கட்சி, இவ்வளோ கட்சி நிற்கும். கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து எல்லா கட்சியும் நிற்கும். யார் மேலேயும் குற்றச்சாட்டு இருக்காது. நேராக வந்து ஓஎஸ்சி பி டீம்னு சொல்கிறாங்க. அதோட நோக்கம் என்னென்னா, நீ அன்கான்ஷியஸாகவும் கான்ஷியஸாகவும் எனக்கு தான் ஓட்டு போடணும். நீ தனியாக உனக்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, நீங்கள் கேள்வி கேட்க சொல்கிறீங்களா, இப்போ நான் கேள்வி கேட்டேன்னா நானும் பி டீம் தான். அப்போ கேள்வி கேட்கக்கூடிய முஸ்லீம்கள் எல்லாரையுமே பி டீம்னு முத்திர குத்துறதா இருக்கலாம். இது எல்லாம் செய்யக்கூடிய தயாநிதி மாறன் இந்த எலெக்ஷனில் கூட சொல்கிறாரு, இப்போ இந்த எலெக்ஷனில். அப்போ வந்து திமுகவில் அவங்க வந்து மறுசீரமைப்பு பண்ணிக்க மாட்டாங்க, முஸ்லீம் ரெப்ரசன்டேஷன்ஸை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் முஸ்லீம் பார்ட்டி தங்களோட ரைட்ஸை கிளைம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பார்ட்டி எமர்ஜ் ஆகுதுன்னா அது வந்து பி டீம். சரி, நீங்கள் இப்போ பி டீம்னு சொன்னால் கூட ஓட்டை பிரிச்சிட்டேன்னு சொன்னீங்க, ஓட்டை பிரிச்சதுக்கு டேட்டாவாச்சும் கொடுப்பா, எங்கெங்கே யார் எவ்வளோ ஓட்டை பிரிச்சானா, அதுக்கும் டேட்டா கிடையாது. அப்போ இந்த போலி பிரச்சாரங்களை முன்னெடுக்கிறது யாருன்னா இந்த தரப்புகள் தான். தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் பிஜேபியில் இருக்கக்கூடிய நபர்களோ அல்லது இந்துத்துவம் பேசக்கூடிய நபர்களோ வந்து திகாவையோ திமுகவையோ இவர்கள் வந்து எங்களுடைய மதத்துக்கு எதிராக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இன்றைக்கு இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அதே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா, எங்களுடைய மதத்துக்கான உரிமைகளை பேசலை அப்படிங்கும்போது? இல்லை, இவங்க வந்து பேசலை, இவங்க எதிராக இருக்கிறாங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். அதாவது காங்கிரஸ் எதிராக இருக்கு, அதாவது மதத்திற்கு எதிராக. அவர்கள் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, திக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, எல்லா மதத்திலையும் இருக்கக்கூடிய ஆணாதிக்கமோ அந்த அந்த மூட நம்பிக்கைகளோ தான் எதிர்க்கிறோம், இது வந்து என்ன தவறு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, கலாச்சார பிற்போக்குத்தனங்கள், அந்த ஆணாதிக்கம், பெண்ணியம், இதெல்லாம் இருக்குது. இது எல்லா சமூகத்துலேயும் இருக்குது. ஆணாதிக்கம் எல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சமூகத்துலேயும் இருக்குது. நான் கவர்மெண்ட்டே ஆணாதிக்க கவர்மெண்ட்டு தான் சொல்லுவேன். அதாவது இந்தியன் கவர்மெண்ட்டே ஒரு மைல்ட் ஷாவனிஸ்டிக் கவர்மெண்ட்டுன்னு தான் சொல்லுவேன். அது கவர்மெண்ட்டோட பிஹேவியர். அப்போ நீங்கள் கல்ச்சுரல் பேக்வர்ட்னஸை வந்து நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? கலாச்சார பிற்போக்குத்தனங்கள் எல்லா சமூகத்துலேயும் இருக்கும். மூட நம்பிக்கை எதிர்ப்பு வந்து முஸ்லீம் சமூகத்தில் இருக்கக்கூடிய மூமெண்ட்ஸே வந்து தீ மிதிக்கிறது கூடாது, அங்கே இருக்கும். அந்த பில்லி சூனியம் வைக்கிறது இதெல்லாம் கூடாதுன்னு இந்த ரிஃபர்மேஷன் டிஸ்கோர்ஸை வந்து எல்லா சமூகத்தில் இருக்கக்கூடிய தரப்புகளும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இது வந்து விஷயம் கிடையாது. நான் பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் கேட்குறேன். நீங்கள் யாரோ ஒருத்தன் கல்ச்சுரலாக எங்கேயோ இருக்க மூட நம்பிக்கை எதிர்ப்பு வந்து பண்ணுங்க, அதெல்லாம் நான் வேண்டாம்லாம் சொல்லலை. அது வேணால் பேசுங்க, இல்லை கடவுள் நாத்திகத்தை கூட பேசுங்க. ஆனால் பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் கேட்கும்போது இதுதான் உன்னோட காரணம் அப்படின்னு சொல்கிறது வந்து, இப்போ நான் வந்து ஹிஜாப் என்னோட ரைட்ஸ்ன்னு நான் பேசுகிறேன். அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்களா, நீ ஆணாதிக்கவாதி, நீங்கள் யாரை கிரிமினலைஸ் பண்ணுறீங்கன்னா முஸ்லீம் ஆண்களை கிரிமினலைஸ் பண்ணுறீங்க. கான்ஸ்டியூஷனில் என்ன இருக்குன்னா, என் மத அடையாளங்களை பின்பற்றுவதற்கும் வழிபடுவதற்கும் கொண்டாடுவதற்கும் அந்த உடையோடு நான் வீதிக்கு வருவதற்கும் கான்ஸ்டியூஷன் இடம் கொடுத்துருக்கு. அந்த கான்ஸ்டியூஷன் ரைட்ஸை நான் பேச வந்தால் கூட என்னை மதவாதின்னு சொல்லிட்டு பிஜேபி ஒரு பக்கம் வந்து கார்னர் பண்ணுறாங்க, இந்த செக்யூலர்னு சொல்லக்கூடிய தரப்பு வந்து ஒரு பக்கம் கார்னர் பண்ணுது. இல்லை, இப்போ உங்களுடைய மத அடையாளங்கள்னு சொல்லும் போது இதற்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அதுவும் அவர்களுடைய மத அடையாளங்களாக தானே இருக்குது. அது சாதியவாதமாக நீங்கள் ஏன் கட்டமைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அது சாதியவாதமாக நான் அவங்க பேசுகிற டிஸ்கோர்ஸ், இப்போ நான் அதை வந்து சொல்லலை. இப்போ நான் முஸ்லீமாக பேசுகிறேன்னா நான் அதை தான் சொல்கிறேன். இப்போ நான் முஸ்லீமாக பேசுகிறேன்னா இல்லைன்னா என்னோட பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ரெப்ரசன்டேஷனாக பேசுகிறேன்னா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஒரு முஸ்லீமுக்கு இங்கே ஒரு பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டியே கிடையாது. இப்போ நான் திமுகவில் இருந்தாலும் நான் முஸ்லீமு, காங்கிரஸில் இருந்தாலும் முஸ்லீம். ஆனால் மற்ற ஒரு நபர்கள் திமுகவில் இருந்தான்னா அவர் வந்து ஒரு திராவிடியன் ஐடியாலஜி பேசுகிறவர், அவர் வந்து ஒரு சோஷியலிஸ்ட்டு, அவர் வந்து ஒரு கம்யூனிஸ்ட்னு ஏற்றுக்கிறாங்க. ஆனால் நான் இப்படி பேச வரேன்னா என்ன வந்து சோஷியலிஸ்ட்டாக ஏற்றுக்க மாட்டான், கம்யூனிஸ்டாக ஏற்றுக்க மாட்டான், இல்லை வேற ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாஸ் இருக்குல்ல, அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டான். மதமாக மட்டும்தான் டீல் பண்ணுவாங்க. என் மூளைக்குள்ள மதம் மட்டும் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு, அப்படிதான் டீல் பண்ணுவாங்க. அப்போ இங்கே பிலீஃபை நம்ம கொஸ்டின் பண்ணலை, அந்த சமூகம் வந்து சீர்திருத்திக்கும். இப்போ சாதி ரீதியாக நடக்கக்கூடிய கொலை, சாதி பெருமித கொலை, இல்லை மத பெருமித கொலையும் இதுதான் பண்ணி தான் ஆகணும். என் மதம் தான் சிறந்தது அப்படின்னு நான் இன்னொருத்தனை போயிட்டு கொன்னேன்னா அது பிரச்சனை தானே, அதை கொஸ்டின் பண்ணி தான் ஆகணும். அது யார் வேணாலும் பண்ணலாம். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து மிக்க நன்றி. சிம்புதேவன் இயக்கத்தில் காமெடி கிங் யோகி பாபு நடிப்பில் போட் வெற்றி நடை போடுகிறது. Hola! Vacation to Dubai starts from rupees 29,999 only. GT Holidays.